Hi friends, welcome to Fragments of My Life. இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா மகாராஷ்டிராவோட ஒரு ஃபேமஸ் ரெசிபி தான் வந்து செய்ய போறோம். ஜவ்வரிசி கிச்சடி தான் வந்து செய்ய போறோம். இந்த ஜவ்வரிசி கிச்சடி பண்றதுக்கு நடுநடுவில் நான் சொல்ற ஒரு சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாலே வந்து ஜவ்வரிசி கிச்சடி வந்து சூப்பரா வந்து செஞ்சுக்கலாம். 2 கப் ஜவ்வரிசி எடுத்துர்க்கேன். நைட் ஃபுல்லா ஊற வச்சாச்சு இந்த ஜவ்வரிசியை. ஜவ்வரிசி பாத்தீங்கன்னா ஊற வைக்கும்போது நீங்க வந்து ஜவ்வரிசியை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு 1 to 1.5 இன்ச்சுக்கு அதிகமாக தண்ணி விட்டு நீங்கள் ஊற வச்சா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. வேர்க்கடலை 1/4 கப்பு வந்து வறுத்த வேர்க்கடலையை வந்து எடுத்து பொடிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து கொரகொரப்பாக பொடிச்சு வச்சுக்கணும். 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, 1 டீஸ்பூன் எலுமிச்சை பழச்சாறு, அது வந்து ஆப்ஷனல் தான், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 உருளைக்கிழங்கு வேக வச்சது, தேவையான அளவு உப்பு, சர்க்கரை ஒரு டீஸ்பூன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜீரகத்தை போட்டுடலாம். ஜீரகம் வந்து நல்லா வந்து பொரிஞ்சு மேலே வரணும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் வந்து இறங்கணும். ஸோ ஒரு 30 செகண்ட் இல்லைனா வந்து 1 நிமிஷம் வந்து அதை வந்து எண்ணெயிலே வந்து அதை வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம். இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கொலைய வந்து வேக வச்சுருக்கக்கூடாது. ஒரு 90% வந்து வேக வச்சுருக்கணும். நல்லா இந்த மாதிரி க்யூப்ஸாக வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு இந்த எண்ணெயில் வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம வந்து ஜவ்வரிசியை வந்து சேர்க்கணும். இப்போ நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை வந்து சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி வந்து நல்லா வந்து ஊறி இருக்கணும். அந்த வந்து ஒரு பேர்ல் வந்து அந்த ஜவ்வரிசி அந்த முத்து இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்து நீங்கள் வந்து கையில் வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே நல்லா வந்து மசியணும், அந்த மாதிரி இருக்கணும். இல்லைனா இன்னும் கொஞ்சம் தண்ணியை வந்து நீங்கள் விட்டு நீங்கள் வந்து ஒரு 30 நிமிஷம் வந்து ஊற வச்சிடலாம். இது நம்ம பேனில் சேர்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு வடிகட்டியில் ஃபுல்லாக வந்து தண்ணியை வந்து வடிகட்டிடுங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது நம்ம வந்து பேனில் சேர்க்கும்போது. இல்லைனா வந்து அப்படியே ஒரு மாதிரி பிசுன்னு ஒரு குழஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த ஜவ்வரிசியை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும் மசாலாவோட. அப்போ தான் அந்த உப்பெல்லாம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். சில ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரத்து 3 to 3.5 மணி நேரத்துலேயே வந்து ஊற வச்சாலே வந்து போதும். அது வந்து சம்டைம்ஸ் வந்து அது வந்து கரெக்டாக வந்து ஊறி இருக்காது. அதனால் வந்து நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இது செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம ஜவ்வரிசிலேயே ஃபுல்லாக வந்து செய்கிறதால ஃபுல் ஆஃப் கார்போஹைட்ரேட் தான் அது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வேர்க்கடலை வந்து சேர்க்குறோம். அதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. நீங்கள் மார்னிங்கே இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஒரு டம்மி ஃபுல்லான மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். இப்போ ஒரு 3 to 4 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டாக அந்த ஜவ்வரிசி வந்து பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி அப்படியே வந்து பலன்னு அந்த ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி வந்து மாறிடும். ஆனால் வந்து இது அந்த ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம கொரகொரப்பாக இடித்து வச்சுருக்கிற வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் போட்டு கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு உரல் இருந்திருந்தால் சும்மா கொஞ்சமாக இடித்து கூட வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரையும் வந்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து இப்போது ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து வெங்காயமும் பூண்டும் சேர்க்காததால் விரதத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து அவங்க செய்வாங்க. ஸ்பெஷலி நவராத்திரி விரதம் இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து இது கண்டிப்பாக ஒரு டிஷ் வந்து இருக்கும். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா வந்து லெமன் சேர்க்கணுன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லெமன் சேர்த்துக்கலாம். 2 கப் ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்தா வந்து போதும். இன்றைக்கி நம்ம லெமன் சேர்க்க போகிறதில்ல. ஸோ வந்து டைரெக்டாக வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஜவ்வரிசி கிச்சடி வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வரலாம்.
அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊற வைக்கிறதுலையா இருக்கட்டும், நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக அந்த நீங்கள் பேனில் கலக்கும் போது தண்ணி இருக்கக்கூடாது. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே வந்து ஜவ்வரிசி கிச்சடி வந்து ஃபர்ஸ்ட் டைமே வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. இல்லைனா ஈவினிங் டிஃபனாகவும் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். கடைசியாக வந்து கொத்தமல்லியை தூவி இறக்கிட வேண்டியது தான். இந்த ஜவ்வரிசியில் பார்த்திங்கன்னா அந்த ஜவ்வரிசி போடுறதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து ஜவ்வரிசி வந்து அந்த பேனில் வந்து அப்படியே வந்து பிடிச்ச மாதிரி வந்து கீழே வந்து உட்காந்துக்கும். அங்கங்கே வந்து இல்லைனா வந்து கெட்டியாக வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து அப்படியே கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா உதிரியாக வந்து ஜவ்வரிசி கிச்சடி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.